BC family, Assalamu alaikum. Welcome back to our channel Bismita Milk Raj. வீடியோக்குள்ள வரதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். இன்றைக்கி என்ன வீடியோ? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஷாப்பிங் vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா எங்கள் ஸ்ட்ரீட் நியரில் இருக்க ஒரு டெம்பிளில் இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வைப்பாங்க. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் அப்போல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஷாப்ஸ் போடுவாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். எனக்கு அந்த ஃபெஸ்டிவல் பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து தெரியல. ஸோ அங்கே நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் ஹூக்ஸ் மாதிரிலாம் வாங்கிட்டு அப்படியே எந்த மாதிரிலாம் வாங்கலான்னு பார்த்துக்கிட்டே போனோம். இங்கே பார்த்திங்கன்னா பேக் வச்சுருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேகுமே செலக்ட் பண்ணேன். ஸோ வீடியோ எண்டில் வந்து நான் அதை காமிக்கிறேன். தென் இங்கே நிறைய ஆக்சசரிஸ் இருந்தது. இது வந்து ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வாக் பண்ணிகிட்டே எந்த கடையில் எது வேணும் அப்படின்னு ஈஸியாக நம்மளால் வாங்கிக்க முடியும். இவங்க பார்த்திங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் டைமத்தில் கரெக்டாக எந்த இடத்துல வரும் அப்படின்னு அங்கெல்லாம் ஷாப் போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ரெண்ட் பே பண்ணும், அப்புறம் அவங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கினா அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நமக்கும் ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஷாப்ஸ்க்கெலாம் போயிருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேம் எழுதி வாங்க போகிறோம். எதுலனா கீ செயின் அண்டு ரிங்கில் தான். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் நான் ஒரு ரிங் லவர்னு. ஸோ எனக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்குது. இந்த மாதிரி என்ன ஷாப் போட்டாலும் இல்லை வெளியில் போனாலே கண்டிப்பாக வந்து ஒரு கீ செயின் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நேம் ஆர்ட் பண்ணுற கடையிலலாம் நான் கண்டிப்பாக ஒரு ரிங் வாங்கிடுவேன். ஸோ இங்கேயும் வந்து நான் வாங்கியிருந்தேன். என்ன அப்படின்னா கீ செயினில் வந்து நேம் எழுதின மாதிரி 3D லுக்கில் லெட்டர்ஸை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. நான் என்ன எழுதியிருந்தேன்னா செஸ் லவர் அப்படின்னு. ஸோ எங்கள் அம்மாவுக்கு தான் வந்து அது எழுதணும்னு ரொம்பவே ஆசையாக இருந்தது. ஸோ அதனால் செஸ் லவர்னு ஒரு கீ செயின் வந்து கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு ரிங்கில் வந்து ஜெசிரா அப்படின்னு போட்டுட்டு ஹார்ட்லாம் போட்டு கொடுத்தாங்க. ஸோ அது ரெண்டுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்குமே சூப்பராக இருந்தது. ஸோ கீ செயின் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருக்கனால 100 rupees. அதே மாதிரி வந்து ரிங் வந்து 50 rupees. இவங்கள்ட்ட அந்த நேம் மோடு எல்லாமே இருந்தது. லெட்டர்ஸ், ஸ்மைலிஸ் நிறைய வந்து வச்சுருந்தாங்க. பார்க்கும் போதே செம க்யூட்டாக இருந்தது. நம்ம சேனலில் என்னோடய செஸ் ஜேர்னி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒன்று பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. இவங்க வந்து ஹைலைட்டர்லாம் அப்ளை பண்ணி ஃபயர்லாம் வச்சு கொடுத்தாங்க. அப்போ தான் வந்து அது ரொம்ப நாளைக்கு அழியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் நிறையாவே இருந்தது. கிவ்அவேக்கு ஏதாவது கிஃப்ட் பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் சர்ப்ரைஸாக வேறு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து க்யூட்டான திங்ஸ் என்னென்ன வாங்கினேன்னு மட்டும் ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து கன் மாதிரி, அதுக்கப்புறம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. தென் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சுகர் கேன் ஜூஸுமே வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுமே இருந்தது. எனக்கு வந்து சுகர் கேன் ஜூஸ் வந்து பிடிக்காது. ஸோ உங்கள் யாருக்காவது பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தென் இங்கே வந்து கிட்ஸ்லாம் ப்ளே பண்ணுற மாதிரி நிறைய திங்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் கிச்சனுக்கு யூஸ் ஆகுற மாதிரியும் திங்ஸுமே இருந்தது. பட் சிலது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஹை குவாலிட்டியில் இருந்தது. பட் சில திங்ஸ் வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டியாக தான் இருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹாலிடே முடிஞ்ச பிறகு நம்ம ஸ்கூல்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி க்யூட்டாக கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா பீங்கா ஐட்டம்ஸுமே இருந்தது. அதாவது செராமிக் திங்ஸ் தான் நிறையா வந்து இருந்தது. அதுக்கப்புறம் இந்த டெம்பிளில் தான் வந்து ஃபெஸ்டிவல். ஸோ அதையுமே நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸில் வந்து செட் பண்ணியிருந்தும் போது எனக்கு பர்ச்சேஸ் பண்ண ரொம்பவே ஜாலியாக இருந்தது. நானும் அம்மாவும் தான் போயிருந்தோம். நிறைய கீ செயின் ஷாப்ஸ் இருந்தது. இந்த செராமிக் திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு தான் வந்து நாங்கள் போனோம். பட் அங்கே வெஹிக்கல்ஸ் வந்து போகிற இடத்துல அது செட் பண்ணியிருந்தனால சரியாக வந்து பார்த்து வாங்க முடியல. இந்த டெம்பிளில் இயர்லி ஒன்ஸ் வந்து 30 daysக்கு அந்த ஃபெஸ்டிவல் வந்து நடத்துவாங்க. ஷெடில்லாம் ஃபர்ஸ்ட் டே வந்து சுற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 30 daysக்குமே இந்த ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் கூட இருந்தது. தென் பேங்கிள்ஸ் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருந்தது.
தென் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ வந்து ஒரு கார்ட்போர்டில் இயர்ரிங்ஸ் அதுக்கப்புறம் பேஸ்லெட் எல்லாமே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளுமே பேஸ்லெட் வாங்கலாம், எனக்கு வந்து பேஸ்லெட்டு ரிங்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ பேஸ்லெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். அங்கே வந்து இந்த பேண்டா வச்ச மாதிரிலாம் வந்து சார்ம்ஸ் இருந்தது. பட் எனக்கு பிளாக் கலரில் பட்டர்ஃப்ளை இருக்க மாதிரி இருக்கான்னு பார்த்தேன். பட் இந்த மாதிரி ப்ளூ கலரில் தான் இருந்தனால நான் வாங்கிட்டேன். ஸோ எங்கள் அம்மாவும் இந்த மாதிரி பேஸ்லெட்ஸ் நெக்லஸ் எல்லாமே வந்து மேக் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பேர் வாங்கினாங்க. பிகாஸ் இப்போ வந்து இது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து நிறையா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். இந்த வீடியோக்கான கிவ்அவே கொஷின் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவான மதர்ஸ் டே கிஃப்ட் மேக்கிங் வீடியோவில் ஒரு ரோஸ் செய்கிறதுக்கு எத்தனை ஃப்ளவர்ஸ் வேணும்னு சொல்லியிருப்பேன். இதான் வந்து கொஷின். இமெயில் அண்ட் இன்ஸ்டாகிராமுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே க்யூட்டாக வாங்கின சில திங்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஹூக்கு, அதுக்கப்புறம் ஹெட் பேண்ட், தென் ஒரு பேகு. இந்த பேக்கோட ப்ரைஸ் வந்து 100 rupees. ஸோ ஷூட்டிங்க்கு தேவையான ட்ரைபேடு மைக்கெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலான்னு வாங்கினது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளவர் பேஸ்லெட்டு. தென் இந்த பேஸ்லெட் இப்போ வீடியோவில் காமிக்கிறேன். இந்த பேஸ்லெட்டை நான் எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்கியிருப்பேன், யார் ஃபர்ஸ்ட் கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்கிறாங்களோ அவங்களோட கமெண்ட்டை நான் பின் பண்ணுறேன். இன்னொரு சூப்பரான ஹாப்பி நியூஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கணும், பட் கொஞ்சம் பிஸினால போஸ்ட் பண்ண முடியல. சீக்கிரமாக அந்த ஹாப்பி நியூஸ் அவங்களோட ஷேர் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பை பாய். சைனிங் ஆஃப் ஜெசிரா. டூ சம்திங் கிரியேட்டிவ்.